திருவாரூர் அருகே நீலக்குடியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் உள்ளது. பல்கலைக்கழகத்தில் குடவாசல் தாலூகா வளவநல்லூர் படுகர் தெருவைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மகள் சோஃபியா. இவர் ஒருங்கிணைந்த முதுகலை கணிதவியல் பாடப்பிரிவில் 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படித்து வருகிறார். இன்று மதியம் சக விடுதி மாணவிகள் உணவு அருந்த செல்வதற்காக தேடி பார்த்தபோது சோஃபியாவை காணவில்லை. பின்னர் சக மாணவிகள் சோஃபியாவின் அறைக்கதவை உடைத்து பார்த்தபோது சோஃபியா தூக்கில் தொங்குவதை அறிந்து அதிர்ச்சியடைந்து நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழக நிர்வாகம் உடனடியாக நன்னிலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் உடனடியாக வந்து சோஃபியாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திருவாரூர் அரசினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சோஃபியாவின் மரணம் குறித்து சரியான தகவல்களை பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவிக்கவில்லை எனக் கண்டித்து மாணவியின் உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் மணிகண்டன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் பல்கலைக்கழக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுவும் பக்கத்து ஊர்லேருந்து தான் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆப்பாவில் சுப்பிரமணியம் பொண்ணு யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் இங்கே கொழுந்தனார் பொண்ணுதாங்க அப்படின்னு. ஏதோ காலேஜில் பிரச்சனையா, நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்க அப்படின்னாங்க. நாங்கள் எங்கள் கொழுந்தனாருக்கு திருப்பூரில் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம் என்னன்னு தெரியல பாப்பா, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ண சுப்பிரமணிய மாமாவுக்கு எடுக்கலை போனேன். சரி நேராக போய் கேட்போன்ட்டு ரோட்டுக்கு வந்தவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த வளனூர்லேருந்து வந்து ஒரு கார் போட்டு வந்து அங்கே கடை வச்சுருக்கவங்க வந்து சொல்லி உண்மை இது மாதிரி தூக்க மாட்டிக்கிச்சான் காலேஜில் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் திரும்பி அழுதுகிட்டு தான் அங்கே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லாருமே வாங்க, பிரேயத்தை எங்கள்கிட்ட காட்டவும் இல்லை, எதையும் சொல்லவே மாட்டாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லவும் நாங்கள் வந்தோம். இப்போ இங்கே என்ன நடக்குது இன்னும் என்ன நடக்குதுன்னு பிரேயத்தையும் எங்கள்கிட்ட காமிக்கல, என்னன்னு இன்னமும் தீர்வு சொல்லவும் இல்லை. இதுவரை எதுவுமே தெரியல எங்களுக்கு. இப்போ கேட்டால் மெடிக்கலில் இருக்குங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டாங்களா? என்ன காரணம் சொல்லவே மாட்டாங்க, வயிற்று வலின்னு சொன்னிச்சு அப்படிங்கிறாங்க. காலேஜ் வேலை பார்க்குறவங்க யாராவது கேட்டீங்களா? எதுவுமே கேட்கல. பாப்பா நீ வா, பாப்பா நீ தானே உள்ள. இதப்போ அவங்க அக்கா சொல்லுங்க. என்ன மேத்தமெட்டிக்ஸ் படிக்குதுன்னு 4th இயர் படிக்குது. காலையில் கூட நல்லா தான் பேசினுச்சு, ஒன்றும் இல்லை பீரியட்ஸ் பெயின் தான் பாப்பா அப்படின்னு தான் சொன்னிச்சு. திரும்ப மதியம் ஃபோன் பண்ணி இதுமாரி சொல்கிறாங்க. இப்போ ரூமை உடச்சிக்கிட்டு தான் உள்ளே போய் பார்த்தோம் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே தேஞ்சு போன மாதிரி காயமாக இருக்குது. அப்படியே இந்த வெட்டு காயம் மாதிரி ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும். நீங்க பாத்தீங்களா? இங்கதாம்மா இந்த சூசைட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கமாலாம் எப்படிங்க ரத்தம் நெஞ்செல்லாம் ஊற்றி கிடக்கும். ரத்தமாக இருக்குதான் நெஞ்செல்லாம். தூக்க மாட்டா கைது சாவுது தான் வரும், எப்படி ரத்தம் வடியும் கழுத்தெல்லாம்? நீங்க உள்ள போய் பாத்தீங்களா? ரூம்ல போய் பாத்தீங்களா? ரத்தமாக இருக்காமா? ரூம்ல எப்படி இருக்கு? எதுவுமே இல்லை. கூட படிக்கிறவங்களா என்ன சொல்றாங்க? ரூம்ல யாருமே இல்லை, அவன் மட்டும் தான் அன்னைக்கு இருந்திருக்கா. நேற்று அவள் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டாலாம். அவள் கிளாஸ்மேட் பிள்ளைங்க தான் சாப்பிட்றதுக்கு அழைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போதான் ரொம்ப நேரம் தட்டி பார்த்துருக்காங்க, ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் தாக்கா இன்னொரு பொண்ணை அழைச்சிட்டு வந்து தட்டி நல்லா இது பண்ணி திறந்தோம். அது கேப்பில் கம்பை விட்டு பார்த்தோம்க்கா, அப்போதாக்கா தெரிஞ்சிச்சு சூசைட் பண்ணிடு அப்படியே மாட்டிட்டு இதாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுக்கா. அதுக்கப்புறம் தாக்கா ஃபுல்லாக தட்டி திறந்தோம். அந்த இதெல்லாம் அப்படியே தானே இருக்குது. 1:30 மணிக்கு அப்பாட்ட பேசலாம் அந்த பாப்பா. ஆமாம் சாப்பிட போகிறப்பான்னு சொல்லிச்சான். செவ்வாய்க்கிழமை தம்பிக்கு படித்தேன், நல்லா படிக்க சொல்லுங்கப்பா, நான் வந்து சாப்பிட போகிறேன் வைங்கப்பான்னு சொல்லி வச்சுருச்சான். நாங்கள் வர்றதுக்குள்ளே எங்கள்கிட்ட காட்டவே இல்லை, கண்ணுக்கு காட்டவே இல்லை பிரேயத்தை. இது வரல எங்க என்ன ரீசன் சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட. இது வரலைங்க.